Good morning, welcome back to our channel. So இப்போ என்னுடைய என்னன்னா எப்படி சொல்லலாம், என்னோட லக்கி சாம் வந்து இந்த காஃபி மக்ஸ் இந்த காஃபியும் தான். பிகாஸ் நான் காஃபி எப்போ விலாக் எடுக்கிறேன்னு அப்போ தான் நான் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது, விலாகும் எண்ட் ஆகுது சரியான முறையில். அண்ட் இன்றைக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடையில் வாங்கின சுகர், நாட்டு சர்க்கரை. எஸ், பொதுவாக நாங்கள் வெளியில் தான் வாங்குவோம், பட் இந்த டைம் ரேஷன் கடையில் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கோம். இதை தான் இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன போட்டிருக்கு, 1 kg 120, இது 1/2 kg நினைக்கிறேன், 60. மார்னிங் நான் இன்றைக்கி எந்திரிச்சது ரொம்ப லேட்டு. அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு டைரெக்டாக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ அதுக்கிடையில் லஞ்ச் ரெடி. ஸோ அவங்களுக்கு சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ என்னென்னா, ஆயில் திருப்பி ரீயூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் கொஞ்சமாக ஆயில் எடுத்து அதில் எவ்வளோ ஃப்ரை பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு இன்னும் 1 டைம் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணுறது தான். இதுக்கு இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஆனால் நான் குக் பண்ணுற இந்த சிக்கன் 65 நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சுதாகர் சார் கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம். எனக்காக மோர் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ப்ரான்ஸ் இருக்குது, ப்ரான்ஸ் குழம்பு அண்ட் இது ரைஸ். ஸோ அதனால் இன்றைக்குள்ள லன்ச் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு சைட் டிஷ். இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, பட் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஆனியனில் குக் பண்ணுறது. லன்ச் ரெடி. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இப்போ லாண்ட்ரி ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தாலே தெரியும், பில்லோ கேஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் எல்லாமே வாஷிங்காக போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த வீக்கெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி ஒர்க்லாம் முடிக்கணும். எவ்ரி ஆல்டர்னேட் வீக்ஸ் வந்து வாஷ் பண்ணுவேன். நானும் காலையிலேருந்து ஃபேஸ் காட்டி விலாக் எடுத்த மாதிரி தெரியல, அதனால தான் இந்த இன்ட்ரோடக்ஷன். பிகாஸ் ஆப்வியஸ்லி லன்ச் வந்து எனக்கு சூப்பராக இருந்தது. நம்ம சில நாள் வந்து குக் பண்ணவே மூடு இருக்காது. இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு டே தான். அதனால தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற லெஃப்ட் ஓவர் ஆஸ் வெல் அஸ் ஒரு மோர் குழம்பு மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுலேயே இன்னைக்குள்ள டே நல்லபடியாக லன்ச் முடிஞ்சது. அண்ட் ஈவினிங் வி டூ ஹாவ் சம் பிளான்ஸ். அதெல்லாம் ஈவினிங் விலாகில் இல்லை, ஈவினிங் டைமில் பார்க்கலாம். என்னடா வாய் உலருது, ஈவினிங் டைமில் பார்க்கலாம். ஸோ இப்போது க்ளீனிங், ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது. நம்ம ரேஷன் கடையில் வாங்கின சுகர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ப்ரௌன் சுகர். ஹைலி ரெக்கமெண்டட். நம்ம நார்மல் சுகருமே அங்கே தான் வாங்குவோம். நார்மல் சுகர், பச்சைப்பயிறு, அதுக்கப்புறமா பருப்பு எல்லாமே ரேஷன் ஷாப்பில் உள்ளது தான், ரொம்ப நல்லா இருக்கும். அதை போய் பார்த்துட்டு அங்கே என்ன கிடைக்கலையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இங்கே ரிலையன்ஸ் ஃபார்ம்ஸில் வாங்குவோம். லைக் ஜீரகம், பெப்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எந்த மந்த் கிடைக்குதோ அந்த மந்த் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது ஆல்டர்னேட் நம்ம ரிலையன்ஸில் போனால் வாங்கிட்டு வர்றது. பிகாஸ் இல்லாட்டா இந்த கார்டு யூஸ் பண்ணலன்னா கூட ப்ராப்ளம் இல்லையா, அது பிளாக் ஆயிரும். ஸோ அதனாலையும் மெயின் ரீசன் நம்ம வாங்குறது. அண்ட் நல்லாவும் இருக்குது. ப்ரௌன் சுகர் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்லா இருக்குது வாங்கிட்டு போங்கன்னு, அதனால தான் வாங்கினோம். பட் இட் இஸ் ரியலி குட். 1/2 kg 60 rupees தான். ஆனால் நாங்கள் இப்போ வெளியில் வாங்குறது அதை விட ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணி பார்க்கல. ஏன்னா எப்படி வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரேஷன் கடையில் ரொம்ப தர மாட்டாங்க, கொஞ்சம் தான் தருவாங்க. நம்ம வெளியில் போய் ப்ரௌன் சுகரும் இன்னைக்கு வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈவினிங்கில் பார்க்கலாம். இப்போது மீதி வந்து கடமை கண்ணியமாக க்ளீனிங் மட்டும் பண்ண போகிறேன். அண்ட் இந்த டிஷர்ட் எக்ஸாக்ட்லி, இந்த டாப் ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி என்னுடைய வீட் வால் கலரில் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஹாய், ஐம் பேக். ஸோ இப்போ ஈவினிங் வெளியில் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெய்லரிங் ஒர்க் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஆப்வியஸ்லி நீங்கள் ஹால் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போவுமே நான் ஸ்டிச்சிங்க்கு கொடுக்க வேண்டியது, அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ டைம் கிடைக்கல. ஸோ ஐ எம் கிவிங் இட் நவ். 1 2 3 பேர் இருக்குது. அண்ட் இது அலஃப்க்கு கொடுக்குற ட்ரெஸ். ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதை இப்போ நம்ம பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோன்னா என்னுடைய ஸ்டிச்சிங் ஒர்க் முடிஞ்சிடும். டெய்லரிங் ஒர்க் தான் உள்ளதுல ரொம்ப டிஃபிகல்ட்டானது எனக்கு தெரிஞ்சு. நான் உங்ககிட்ட கொடுத்து அதை டைமுக்கு வாங்குறது பெரிய டாஸ்க். ஸோ ஐம் கோனா டூ தட். ஐம் பேக். ஸோ கிளம்பி வந்துட்டேன். ஸோ கையில் பேக் இருக்குது, கதவு பூட்டியாச்சு. ஸோ இப்போ ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் பார்க்க போக வேண்டியது இருக்கா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து நான் விலாகை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ கிளம்புவோம். அப்போது லூலு வந்துட்டான். என்னடி வேணும் உனக்கு?
காலையில நீ எங்க போன லுலு? இப்போ லுலு லுலுன்னு எத்தனை கத்தினாலும் நம்ம காது கேட்காது. டே டே எங்க கூட்டு போறேன்? வாயில மாட்டிட்டு. மழை வேற பெஞ்சிருக்கு அரௌண்ட் 4 o'clock. பட் இருந்தாலும் வெயில் ஸ்வெட் ஆகுது கண்டினியூஸா. இன்னைக்கு ஆஃப்டர்நூனில் ஒரு 4 to 4:30 அந்த டைமில் மழை இருந்துருக்கு. ஸோ அதனால இன்னுமே வெதர் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பொதுவாகவே இங்கே வந்தால் பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது இந்த புத்தேரி ஏரியா. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஐ couldn't express it. அவ்வளோ அழகு. பியூட்டிஃபுல். ஏமா? ஓ அதனால புத்தேரி. ஃபேமிலி ஃப்ரெண்ட் மீட் பண்ண தான் வந்திருந்தோம் எரச்சக்குளம் வரைக்கும். ஸோ அங்கேருந்து நியாஸ் வந்திருக்கோம். இப்போ நியாஸ் திட்டுவலையில் இருக்குது. கூட்டம் வெளியில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 15 minutes நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் டேபிளுக்கு இலை வரல. நம்ம பார்த்தா தெரியும். பார்ப்போம் இப்போ கிடைக்குது. Lari, llamai. போலாமா? ஜூஸ் சர்பத் இருக்கான்னு கேட்க வந்தோம். இல்லை ஆரியபவன் வந்துருக்கு காஃபி குடிக்கிறதுக்காக. அங்கே கூட்டத்தில் அப்பா எனக்கு தலையே சுற்றிருச்சு. அவ்வளோ கூட்டம் இருக்கக்கூடாது. கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பா காஃபி காஃபி சூடு. நம்ம கேட்டதெல்லாம் கேட்டாங்களா? சரி. உனக்கு டின்னர் டைம் லுலு நிற்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இப்போ பசிக்குது. விழுந்துடாத. என்ன வேணும் உனக்கு? நிற்க மாட்டான். அவனுக்கு இப்போ ஒரு 2 துண்டு மீன், சால மீன் போட்டால் சார் காம்ப்ரமைஸ் ஆயிடுவார். சால மீன் தானே லுலு உனக்கு? மீன் கீழே விட்டாச்சுப்பா. இப்போ உனக்கு அடுத்து என்ன வேணும்? என்ன வேணும்? லுலு என்னடா வேணும்? இங்கே வா. என்ன வேணும் லுலுக்கு? என்ன வேணும் உனக்கு? சாப்பாடு போடுற ஆள் நான் எங்கே இருக்கேன், நீ எங்கே உள்ளே போகிற? இன்னைக்கு அங்கே சாப்பிட்டது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பிடிக்காம இல்லை. பட் என்ன ப்ராப்ளம்னா வாசல் படியிலே போய் உட்காந்துருக்கான் சாப்பாட்டுக்காக. டே நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு வெஜ்ஜு சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். இப்போ வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சமாக சாப்பிட்டா ஐ வில் ஃபீல் பெட்டர். அண்ட் டின்னர் அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி டின்னர் டைம் தான் இது. கொஞ்சம் வாட்டர்மெலன் மட்டும் சாப்பிட்டுட்டு இன்றைக்குள்ள டே எண்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் லூலு சத்தம் பயங்கரமாக இருக்குது. அவனுக்குள்ள ஃபுட்டிங் கொடுத்துட்டா இன்றைக்குள்ள டே எண்டட்.
ஹாய் ஐம் பேக். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog எண்ட் பண்ணுற டைம் வந்தாச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும், அதாவது எனக்கு அந்த ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு ஏதோ ஒரு ஃபீல் அது போகிற வரைக்கும் நான் வாட்டர்மெலன் சாப்பிட்டேன். அண்ட் ஐ எம் ஃபீலிங் பெட்டர் நவ். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த vlog எண்ட் பண்ணிவிட்டு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுட்டு ஐம் கோனா டேக் ரெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.